ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலுசாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பாரிஸ் எக்ஸிபிஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஹைதராபாத் நெக்லஸ் ரோடில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு போகிற ஐடியாவில் நாங்கள் போகவே இல்லை. எங்களுக்கு தெரியாது கூட அங்கே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு. என்னென்னா நாங்கள் டேங்க் பண்ட் காமிக்கிறதுக்காண்டி போயிருந்தோம். ஆனால் நெக்லஸ் ரோட் சைட்லேருந்து போனதுனால இந்த எக்ஸிபிஷனை பார்த்தோம். அப்புறமா இந்த எக்ஸிபிஷன்ஸ்குள்ளே போய் எவ்வளோ ரேட்டு என்ன அப்படின்னு பார்க்கலான்னு தான் சும்மா போயிருந்தோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ கார் பார்க்கிங் ஆகிட்ட போட்டுருந்தாரு சாராவோட அப்பா. கார் பார்க்கிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போக போகிறோம். இங்கே வந்து எல்லோரும் ஹாய் சொல்கிற காசினி அத்தை எல்லோரும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். வெளியவே இவ்வளோ நல்லா இருக்குன்னா உள்ளே எப்படி இருக்கோ எவ்வளோ நல்லா இருக்கோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வந்து ஹார்ஸ் ரைடிங் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஒரு ரைடிங் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் பொம்மை அதெல்லாம் இருந்துச்சு. டிக்கெட் வாங்குறதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா 5 டிக்கெட் வாங்கியாச்சு. எனக்கு, அத்தைக்கு, மம்மிக்கு, டாடிக்கு, மாமாவுக்கு. காசினிக்கு பார்த்திங்கன்னா இல்லை டிக்கெட்டு. 2 வயசுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டாடி கார் பார்க்கிங் போட்டதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே கிளம்பியாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே மேலே டெக்கரேஷன் செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் தான் ஃபுல்லாக காஷ்மீரி ஆப்பிள் செட்டு போட்டிருந்தாங்க. ரியல் ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து ரைட் சைடில் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் போனப்போ ஒரு சைடு மட்டும்தான் இந்த வாட்டர் ஃபாலுங்கிறது போட்டிருந்தாங்க. அப்புறமா சென்டர், அப்புறமா லாஸ்ட்டில் அப்படி போட்டிருந்தாங்க கேப்பாக விட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லு செட்டாகவே மொத்தம் வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் போய் காசினி தண்ணியில் விளாண்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணால். அவள் வெளியே வர அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணான். பார்த்தாவே தெரியுது. அவள் ஃபோட்டோஸ்க்கும் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அப்புறம் ஈஃபில் டவர் வந்து இருந்துச்சு. அங்கேயே நாங்கள் போயிருந்தோம். இது ஆப்பிள் மட்டும் சூப்பராக இருந்துச்சு, ரியல் ஆப்பிள் மாதிரியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதில் தான் இந்த வாட்டர் ஃபாலில் தான் செம்மையாக விளாண்டாங்க சாராவும் காசினியும். அதுக்கப்புறம் நான், சின்ன தம்பி, பிருந்தா எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸுங்க மட்டும் எடுத்துக்கிட்டோம் 2-3. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இந்த வீடியோ லாஸ்ட் எண்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் நீங்கள் அதில். அதுக்கப்புறம் இந்த ஈஃபில் டவரில் கிளம்பி போயாச்சு. அதுக்குள்ளே மேலே போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் ஃபேமஸ், ஆனால் யாருன்னு தெரியல. நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு செம்ம சவுண்டு பண்ணி ஃபுல்லாக வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த ஈஃபில் டவருக்குள்ளே மேலே ஏறி ஃபோட்டோஸ் கூட எடுத்திருந்தோம். அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான் இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே வாங்கலை, ஏன்னா இங்கே கூட ரேட் இருக்கிறதுனால நாங்கள் எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் வர்ற வழியில் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா காசினிக்கு பஞ்சு மிட்டாயை கொடுத்துட்டார் அவர். எங்களுக்கு தெரியாமல் காசுன்னு பின்னால் வரவும் பாப்பா கையில் கொடுத்தோன்னே அவன் வாங்கிட்டு திரும்பி பார்க்குறான். எங்களுக்கே தெரியாது அவர் கொடுத்தது. அதுக்கப்புறமா பின்னால் போய் திரும்ப காசை கொடுத்துட்டு வந்தாச்சு. அதை சாப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே பாப்பாவுக்கு ஆர்த்திகாவுக்கு எதுனா பொம்மை வாங்குவோன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து சின்ன பொம்மை வந்து 150ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கேட்டது 90 ருபீஸ்க்கு கேட்டோம். நான் 1 ரூபா கூட கம்மியே பண்ணல. ஸோ அதோடு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா வெளியில் மட்டும் எங்களுக்கு 50 ருபீஸ் 60 ருபீஸ்க்கு விற்கும். அங்கே மட்டும் கூட ரேட்டாக 100 ருபீஸ் கூட கொடுக்கல. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டும் வெறும் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காசினிக்கிட்டேருந்து நாங்கள் இந்த பஞ்சு மிட்டாய் ஆளுக்கால் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு தின்னோம். சாராவுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு மட்டும், ஸ்ரவன் அப்பாவுக்கு மட்டும் கொடுத்துச்சு. அப்புறம் எனக்கும் கொடுத்துருந்துச்சு. இப்போ இங்கே கிளிப்ஸு இதெல்லாம் இருக்குது. நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. 20, 10, 30, 100ன்னு சொல்லி. நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லை.
சரின்னு அது எல்லாமே பார்த்துக்கிட்டே கிளம்பி போய்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பொம்மைங்க, குட்டி குட்டி பொம்மை ஷோ பீஸ்க்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க செட்டு 200ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு லாஸ்ட்ல வாங்காமே வந்தாச்சு. அதுக்கப்புறமா திரும்ப லெஃப்ட் டர்ன் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட் தான். ஃபுட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டுங்க இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே சாப்பிடல. ஆக்சுவலாக காசுனையும் கேட்டால் எனக்கு அது வாங்கித்தா இது வாங்கித்தான்னு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். ஃபுட் எதுவுமே நல்லா டேஸ்டாகவே எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப காசு கூட இருந்துச்சு. வெளியோ கம்பேர் டு வெளியோ பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்னால் இங்கே 120 ருபீஸ்ன்னு இருந்துச்சு. அதனால நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லை. சரி முன்னாடி போய் ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கலாம்னு நினச்சோம். ஆனால் அதுவும் வாங்கி கொடுக்கல பாவ பிள்ளைக்கு. அப்புறம் சரின்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த விளையாட்டு கேம்ஸை பார்த்துக்கிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பால்ஸ்லாம் கிளாஸை ஃபுல்லாகவே கீழே சரைச்சி விட்டுருந்தோம். ஸோ அதை ஷ்ரவன் தான் ப்ளே பண்ணான். ஸ்டார்டிங்கு 50 ருபீஸ்ன்னு சொல்லவும் சரி ஒரு பால் தானே நினச்சா அவன் அந்த கேமை ஆட ஆட இன்னும் ஆடணுன்னு தான் தோணுச்சு. சரின்னு சாரா அப்பாவும் ஒரு கேம் விளையாண்டாரு. ஆனால் எதுவுமே கொடுக்கல. ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட்டுக்காவது ஒரு சின்னோண்டு கிஃப்டாவது கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் எதுவுமே கொடுக்கல. பார்த்தீங்கன்னா 150 அதுலேயே வேஸ்ட் ஆகி போச்சு. சரின்ட்டு கேம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். சினி விளையாடணுன்னு சொல்லியிருந்தா காரில். ஸோ அவளுக்கு ஒரு டிக்கெட் எடுத்திருந்தோம். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால சரின்ட்டு விளையாட வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த காரில் உட்காந்தோடனே அந்த கார் தான் வேணுமா இல்லை வேறு எந்த கலராவது வேணுமான்னு சொல்லி கேட்டோம். இல்லை எனக்கு அந்த கலர் தான் வேணும்னு சொல்லுவோம். சரின்ட்டு அதுலேயே உட்கார வச்சாச்சு. அந்த பக்கத்து பைக்கும் இருந்துச்சு. பைக்கில் உட்காரியானா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு காரில் தான் உட்காந்துட்டா. அப்புறம் ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக சுற்றவும் அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாயின்னு சொல்லவும் பாய் பாயின்னு கையை காமிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எங்களையே பார்த்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தா. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணானா ரொம்ப. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் முடிஞ்சோடனே நாங்கள் கிளம்பி இனி வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு கிளம்பியாச்சு. இங்கேயே எங்களுக்கு ஒரு 10:30 இருந்துச்சு. முடிஞ்சிருச்சு அங்கேயே. ஸோ நான் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல. நாங்கள் வேறு எந்த கேமும் விளாட்ல. வேறு அதை மட்டும் விளாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாராவோட அப்பா பார்க்கிங்கில் இருந்த காரை எடுத்துன்னு வர்றதுக்காண்டி கிளம்பிட்டாரு. நாங்கள் அதுக்கப்புறம் பின்னால் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். ஸோ அப்புறம் நடுவில் என்னென்னா ஆக்சுவலாக அவங்க அத்தை சாராவுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்கவும் சாராவுக்கு எல்லாம் வாங்கி தர முடியாது, காசினிக்கு வேணா வாங்கி தரோன்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய்ட்டோம். இது நாங்கள் நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக ஊருக்கு போகிறது. ஊருக்கு நாளைக்கு போகிறாங்கன்னு சொல்லவும் தான் நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தோம் டேங்க் பண்ண பார்க்குறதுக்கு. ஸோ இது அங்கே போகிற வழியில் நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ இது ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock போல். ட்ரெயின் என்னமோ 5 o'clock இருந்துச்சு. ஸோ 3 o'clock கிளம்பிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக எங்களுக்கு சிக்கிந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும் எப்போவுமே. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகுறதுனால நாங்கள் சர்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போட்டிருந்தாங்க டிக்கெட்டு. அங்கேருந்து தான் இப்போ வர்றது. ரொம்ப லாங்காக இருக்குது. 1 hour ஜர்னியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான், மாமா, கார்த்தியா, சாரா, அப்புறம் காசினி, பிருந்தா, சாரா அப்பா எல்லாரும் சேர்ந்து போனோடனே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு என்ட்ரன்ஸில் அப்புறமா இவர் கார் பார்க்கிங் பண்ணிட்டு வரேன்னு சொல்லவும் சரின்ட்டு நாங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து முடித்ததுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ட்ரெயின் எல்லாம் ஆல்ரெடி வந்துருந்துச்சு. 5th பிளாட்ஃபார்மானு 6th பிளாட்ஃபார்ம் சொல்லி. ஸோ 6th பிளாட்ஃபார்மில் காசினிக்கு பார்த்தீங்கன்னா நாங்களும் வருவோம்னு நினச்சோம். ஆனால் அது நினச்சிச்சு. ஆனால் நாங்கள் வரல. அதுக்கப்புறம் எங்களுக்கு பயம் சொல்லவே இல்லை. அவளும் அழுதுட்டா நாங்கள் எல்லாம் வருவோம். அப்புறமா லாஸ்ட்டில் படுத்துக்கிட்டு அவங்க தாத்தா மடியில் படுத்துக்கிட்டு பாயின்னு சொன்னான்.
அழுதுட்டா. நாங்கெல்லாம் வருவோம் நாங்கள் சொல்லிட்டோம், சரி நாங்கள் அப்புறமா வரோம் காசினி அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு அப்போ தான் ஸ்மைலே பண்ணான். நாங்கள் அப்புறம் ஜூஸு தண்ணி எல்லாம் கொடுத்தோம், சமோசா வாங்கி கொடுத்துருந்தோம். அதெல்லாம் குடிச்சிட்டு சைலண்ட்டாக இருந்தான். வரீங்கள வருவீங்கள்ல அப்படின்னு சொன்னான். வருவோன்னு சொன்னால் அப்புறம் சாராக்கு ஃப்ளைங் கிஸ்ஸு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர்றது வீடியோஸ் இல்லை, ஃபோட்டோஸ் மட்டும்தான். ஸோ நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸும் எக்ஸிபிஷனில் ஒன்றும் அப்லோட், காரில் உட்காந்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது காரில் ஃபோட்டோலாம் எடுத்தோம் அது. ஸோ இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருச்சு காவியா. நானாக சிஸ்டமேட்டிக்காக நான் என்ன வீடியோஸ் எடுத்தனோ அது லைனாக போடணும்னு சொல்லி நான் அந்த வீடியோ போடவே இல்லை. அதுதான் கலர் மூவியோட வீடியோ. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். Keep subscribing to my channel. Bye.